வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் டு ட்ரிபிள்எஸ் ஹுப்ளி வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த எக்ஸ்பிரஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் காசி போன கதையை சொல்லிடுறேன். காசி எல்லாம் இருக்கிற கரெக்டாக தான் போனோம். நான் சங்கமே தான் ட்ரெயினை நம்பி ஏறினேன். அந்த ட்ரெயின் என்னை வச்சு செஞ்சிச்சு நண்பர்களே. அது ஏன்னா எனக்கு இப்போ சொல்ல வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுது. நான் ஏசி கோச்சே ட்ராவல் பண்ணியிருந்தேன். அதில் கண்ணாடி இருக்குல்ல, மழை பெஞ்சுது. அந்த கண்ணாடி சைட்லேருந்து தண்ணி வருது. ஆமாம், கண்ணாடி சைடில் தண்ணி வந்துச்சு. அந்த ஜன்னல் ஸ்க்ரீனை வச்சு வச்சுருக்கானுங்க. பார்ட் பிராக்கு, வாஷ் பேசிப்லாம் பார்ட் பிராக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எஸ்டபிள்யூ எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா சங்கமித்ரா ஒரு டெய்லி ரன்னிங் ட்ரெயின், அந்த ஒழுங்காக வந்து க்ளீன்லாம் பண்ணோம். ஒரே ஒரு நாள் தான், 2 நாள் ட்ராவலிங்கு. ஒரு நாள் மட்டும் தான் க்ளீன் பண்ணாங்க, 2 நாள் க்ளீன் பண்ணல. அது ஏன் எனக்குன்னு தெரியல. ஸ்பீடில் ஒரு குறை இல்லை, ஸ்பீடாக அடிச்சு பங்கம் பண்ணிச்சு சங்கமித்ரா. ஆன் டைமாக போயிடுச்சு பிரியாகா ஜங்ஷன். நான் பிரியாகா ஜங்ஷன் இறங்கி அங்கேருந்து எனக்கு பஸ் வந்துச்சு. ஆனால் அந்த நிலைமையை சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இன்னொரு வந்து கயா, அது அந்த வீடியோவும் சரி, சங்கமித்ரா வீடியோவும் சரி நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தாங்க. ஏன்னா கயா எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி தான் வச்சு செஞ்சுது. கரெக்ட் டைம் தான் எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிச்சு. என்னென்னா சென்னை சென்ட்ரல் வர்றதுக்கு சென்னை அவுட்டரில் ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் நிறுத்திட்டு அப்புறமா தான் அது வழக்கமாக தான் நடக்கிறது தான். ஆனால் 5 மணிக்கு வந்து 4:20 வர மழை ட்ரெயின் 5 மணிக்கு வந்தது. ஒரு 20 நிமிஷத்துலேயே வச்சுக்கலாம். அதை ஒரு பெரிய வச்சு செய்கிற மாதிரிலாம் இல்லை. சரி, அதை விடுங்க. நம்ம இப்போ இந்த ட்ரெயினுக்கு போவோம், ஹுப்ளி ட்ரெயினுக்கு. இந்த ட்ரெயின் ரூட் பார்த்தீங்கன்னா காட்பாடி, ஜோலார்பேட்டை, ஒயிட் பில்லி, கிருஷ்ணராஜபுரம், எஸ்ஐபிடி பெங்களூர் வழியாக இதுக்கு போகுது, ஹுப்ளி போகுது. இன்னொரு ரூட் இருக்குது. அது வந்து அந்த ட்ரெயின் இன்னும் எடுக்கலை. ஏன்னா ஒரு ட்ரெயினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த ஒரு ரூட்டை மட்டும் சொல்லலாம்னு இருக்கேன். அடுத்த சப்போஸ் நான் இந்த பெங்களூர் சம்மந்தப்பட்ட இன்னொரு ட்ரெயின் எடுத்தேன்னா அந்த ரூட் எக்ஸ்பிளைன் அந்த இதே ஹுப்ளி எக்ஸ்பிரஸ் இன்னொரு வெனஸ்டே கொண்டு கிளம்புன்னு நினைக்கிறேன். வெனஸ்டேவா சாட்டர்டேவான்னு தெரியல. அப்போ சண்டே, ஆமாம் வெனஸ்டே கிளம்புறது வந்து நான் தனியாக எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயினை நமக்கு எல்லாமே ஸ்லோவாக போகுது. இல்லை திருவள்ளூர் நிற்கும் ட்ரெயின், அதனால ஸ்லோவாக போகுது. இதுவும் நிற்கும், போன ட்ரெயினும் நிற்கும். திருவள்ளூர் நிற்கும். நான் இது வரைக்கும் போன ஜேர்னிலே சங்கமித்ரா தான் ஒஸ்ட்டு ஜேர்னி நான் சொல்லுவேன். ஐயோ, இது ஃபஸ்ட்டு சர்தார் செய்வது, நெக்ஸ்ட்டு சங்கமித்ரா. அந்த எஸ்ஸுக்கும் எனக்கும் அப்போ நான் தான் இருக்குன்னு தெரியல. அது அந்த 2 வண்டியும் அதை வச்சு செஞ்சிச்சு. ஆனால் நான் இப்போது அதுக்கப்புறம் டூரே போகல. சரி, அதை விடுங்க. இந்த ஹுப்ளி எக்ஸ்பிரஸை பற்றி சொல்லணுன்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் ஒரு வீக்லி ட்ரெயின் தான். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிங்க. ஆனால் எந்த ட்ரெயினாக இருந்தாலும் சரி, பெங்களூர் சரி போகிற எல்லாம் ட்ரெயினும் சரி, ஒரு விஷயம் என்னன்னா கூட கண்டிப்பாக இருக்கும், டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அது ஒன்று. இன்னொரு விஷயம், பெங்களூர் போகிற ட்ரெயின் வந்து சீட்டிங் அலைன்மெண்ட் சூப்பராக இருக்கும். லால்பாகில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி டபுள் டக்கர், பிருந்தாவன் 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டபுள் டக்கரே இப்போ செகண்ட் சீட்டிங் சேர்த்துருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.